ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூரிய கிரியேஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? ஆமாங்க, புது கண்டென்ட் தான். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட திருவிழான்னு தான் சொல்லணும். ஸோ தளபதியோட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, த கோட் படம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். படத்தை பற்றி சொல்லணும்னா கதை எழுதனே வந்து சொன்னாலும் படமே புரியாது. இந்த படத்துல ப்ரோ எல்லாமே வந்து காப்பி இல்லன்னு வெங்கட் பிரபு சொன்னாரு. ஆமா, எந்த படத்தோட காப்பி பேஸ்ட் மாதிரியே இருக்கு ப்ரோ. இல்ல நீங்க ஃபீல் பண்ணி அலம்போதே தெரியுதுனா நீங்க தளபதி எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுதுனா. படம் வந்து ப்ரோ படமா ப்ரோ மேல வெங்கட் பிரபு வேற மாதிரி ப்ரோ. சூப்பர் தலபடம் நல்லா இருக்கு ப்ரோ. சந்தீப் போனா தலபடம் சண்டில போனடி. ஆமா, நம்ம தலை சண்டியே போடணும். சண்டில கேட்டில எல்லா டிவில போடணும். ஜெய் பி போடு, ஜெய் பி போடு. குடும்பங்கள் கொண்டாடும் கோட் வெற்றி தான். படத்தை பத்தி சொல்லணும்னா கதை எழுதனே வந்து சொன்னாலும் படமே புரியாது. செம்ம ட்விஸ்ட் பயங்கர ட்விஸ்ட். வந்து பார்த்தாதான் புரியும் படமே. நீங்க எதிர்பார்க்காதவங்க எல்லாம் கேறாங்க இந்த படத்துல. நாங்க என்ன சொல்றதுன்னே எங்களுக்கே வார்த்தை இல்லாத அளவுக்கு இது படமே படம். தளபதி கிறிஸ்டின் சொல்லு ப்ரோ. தலைவா சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா 2024ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இதுதான். படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்கு. தளபதி நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. நான் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தளபதிக்கு எப்படின்னா செட் ஆயிருக்கு. இல்ல ஆல்ரெடி தளபதி நல்லாவே பண்ணுவோம். அப்படியே இந்த படத்துல இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இல்ல எல்லாருக்கும் அவங்கவுங்களான ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் தளபதி இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தளபதி சிறப்பாக பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தளபதி இல்லைங்க, தளபதி 2026 தளபதி தான். ரொம்ப தேங்க்ஸ். படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. அது பத்தி லாஸ்ட் நல்லா இருக்கு சூப்பரா. 2 முறை பார்க்கலாம் படம். வேற மாதிரி சூப்பர் தலபடம் நல்லா இருக்கு ப்ரோ. எப்படிங்க நடிச்சிருக்காரு? நடிச்சத பத்தி சொல்லுங்க. என்ன பாட்ல ஒரு ஹீரோயின்ல விஜயனா நல்லா இது. சந்தீப் போனா தலபடம் சண்டில போனடி. ஆமா, நம்ம தலை சண்டியே போடணும். சண்டில கேட்டில எல்லா டிவில போடணும். ஜெய் பி போடு, ஜெய் பி போடு. படம் எப்படிங்க இருக்கு? செம்ம மாஸ். படம் சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் சூப்பரா நிறைய இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படமா ப்ரோ மேல வெங்கட் பிரபு வேற மாதிரி ப்ரோ. படம் நல்லா இருக்கு. என்ன தளபதி எப்படி நடிச்சிருக்காரு? தளபதி கட்ட குறையே கிடையாது. எப்பவுமே தளபதி தான். படம் வந்து பார்ட் 2 இருக்குதா? இல்ல ஹீரோயினி பத்தி படம் எப்படி ப்ரோ இருக்கு? உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. தரமா பாக்குற இருக்கு. மாதிரி இருக்கா? போர் அடிக்குதா ப்ரோ? இல்ல ப்ரோ, சர்ப்ரைஸா இருக்கு. நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நீங்களும் பாருங்க போயிட்டு. கண்டிப்பா படம் வேற லெவல் ப்ரோ. வெங்கட் பிரபு சும்மா கிழிச்சு விட்டுக்கிறாரு. தைரியமா போய் பாருங்க. அடுத்த 2026 நம்ம தலைவன் தான். ஓகே நண்பா. அந்த யுவன் சங்கர் மியூசிக் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எந்த குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை, நல்லா தான் டீசெண்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கிளில் கேட்ட மாதிரி படத்தில் இல்லை, படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா இது பண்ணி போட்டிருக்காங்க. அது சொல்லக்கூடாது ப்ரோ. நீங்கள் வந்து பார்க்குறவங்கள ஸ்பாயில் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் இருக்குது. படம் வந்து நிறைய புரியலன்னு சொல்கிறாங்களே. இல்லை நீங்கள் பார்க்க கதை புரியும். கதை புரியாமலாம் இல்லை, நல்ல லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை எந்த லேகுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெளிவாக இருக்குது, நல்லா பேசுகிறாங்க. படம் சூப்பரு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஒரு பாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமாம், அதுவும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். டான்ஸ்லாம் அவங்கள சொல்லணுமா ப்ரோ? அடிச்சு நவுத்திக்கிறாங்க. முடிஞ்சா நீங்களும் ஸ்க்ரீன் மேலே ஏறி ஆடுங்க. எளிமையா இருக்காங்களா எப்படி ப்ரோ? அவங்க எப்பவுமே டீனேஜ் மாதிரி தாங்க ப்ரோ. திருஷாலாம் எப்பவுமே அவங்க டீனேஜ் தான். இருப்பாங்களா பாருங்க. டிபார்ட்மெண்ட் அவருக்கே பிடிக்குது. தளபதி கூட வந்து 2வது படத்துல ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நடிச்சிருக்காங்க. ஆமா, ஸ்னேகா தானே சொல்றீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களும் நடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே 90s இருக்க எல்லா ஆக்டர்ஸும் இதில் வந்து சூப்பராக பண்ணி 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் படம். துப்பாக்கி படத்துல பாம்பு வந்து எப்படி தடுக்கிறாங்களோ தீவிரவாதிங்க பாம்புக்கு தடுக்கிற மாதிரி அதே மாதிரி ப்ரோ. இந்த படத்துல ப்ரோ எல்லாமே வந்து காப்பி இல்லன்னு வெங்கட் பிரபு சொன்னாரு. ஆமா, எந்த படத்தோட காப்பி பேஸ்ட் மாதிரியே இருக்கு ப்ரோ. இல்ல எந்த படத்தோட காப்பி பேஸ்ட்டுமே இல்ல ப்ரோ. வெடிக்குதுன்னா எல்லா சீன்லயும் தான் வெடிக்குது. அதுக்காக அந்த படத்துல இருக்கிறது இதுல போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து வெடிக்காம காப்பாத்துறாங்க ப்ரோ. ஆனா வந்து இல்ல எல்லாமே அது அவங்க ஸ்கிரீன் பிளே ப்ரோ. அது போய் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து ஆவரேஜ் தான் சொல்றாங்க. இல்ல ப்ரோ, நான் ஒத்தைய மாட்டேன். யுவன் பிச்சு உதறிக்கிறாரு, சூப்பரா. இது எல்லாரும் போய் பாருங்க. குடும்பங்கள் கொண்டாடும் கோட் வெற்றி தான். வெங்கட் பிரபு நல்லா பண்ணிக்கிறாரு. எல்லாரும் கேமியோலாம் கரெக்டாக அவங்க கேமியோ கரெக்டாக பண்ணிட்டாங்க. படம் வந்து செம்மையா இருக்குண்ணா.
சரிண்ணா. ஏன்னா ஃபீல் பண்ணுறீங்க ஏன் ஃபீல் நான் படம் பார்த்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் சுத்தமாக போர் அடிக்கலாம். செகண்ட் ஹாஃப் படம் பார்த்த உடனே படம் வந்து வெறித்தனமாக இருக்குண்ணா. ஏன்னா ஃபீல் பண்ணி அழுறீங்க? தளபதி போகிறாருன்னு அழுறீங்க? சத்தியமாக சொல்கிறேண்ணா, நான் படம் பார்த்து ஏற்கனவே படம் பார்த்துங்கிறேன். ஆனால் படம் பார்த்து இது வரையுமே படம்ன்றாங்க, அது எப்படி நான் எதிர்பார்க்குறீங்க? நீங்க- லாஸ்ட் படம்ன்றாங்க. இதுக்கப்புறம் படம் வருது இல்லைண்ணா. எச்.வினோத் 69 தளபதி 69 படம் வருது இல்லைங்களா. சரிண்ணா. இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும். சரி. தமிழ்நாடு உலகம் முழுவதும் தளபதி வந்து லாஸ்ட் படம் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க சொல்றீங்க இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ அதுவும் லாஸ்ட் படமா இருந்துச்சுன்னா என்னென்ன பண்றது? எச்.வினோத் டைரக்டர் இல்லைங்களா. நீங்கள் ஃபீல் பண்ணி அழும்போதே தெரியுதுண்ணா, நீங்கள் தளபதி எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுதுண்ணா. படம் வந்து பயங்கரமாக இருக்குண்ணா. யார் நான் இல்லை, எந்த ரசிகர் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரிண்ணா, படம் வந்து பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் அண்ணன் படம் வந்து செம்மையா அண்ணன் நம்மகிட்ட பேசும்போதே கண்டு கலங்கிச்சு. வந்திருக்காங்க. எப்படி டான்ஸ் எதிர்பார்க்குறீங்க? எஸ்கே வந்துக்கிறாரு. எஸ்கே வந்த உடனே ஒரு சீன் டான்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பாட்டுல வந்தாங்க பாத்தீங்களா? தளபதி டான்ஸ் சொல்லவே வேண்டாம். த்ரிஷா மேம் பத்தி சொல்லுங்க. அவங்க பரவாயில்ல, படம் பயங்கரமா ஒரு கிஸ்ஸின்னு இருந்துச்சு, அது எப்படின்னா தளபதி பையனோட கிஸ்ஸின்னு இருந்துச்சு ஒன்று. படம் பற்றி சொல்லவே வார்த்தையே எனக்கு வரல. அப்படிங்களா? படம் பயங்கரமா இருக்கும். ஆனால் அண்ணன் வந்து ஃபுல்லாக ஃபீலிங் ஆகிட்டாரு ப்ரோ. யார் வந்தாலும் சரி, அண்ணா ரொம்ப யார் வந்தாலும் இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் எதிர்பார்க்கல நம்ம தளபதி இப்படிலாம் பார்க்குவேன். சத்தியமாக நான் இந்த தளபதியை பார்த்துட்டு போகல. அவர் இதுக்கப்புறம் அரசியல்லாம் போட்டோம், எங்கன்னா போட்டோம். இந்த படமே போதில்லை, இன்னும் 20 வருஷம் நின்று பேசு இந்த படம். பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்கு தெரியுமா? தல, நீ படம் பார்த்து தான் வந்து ரிவ்யூ எடுத்துனுக்கிற, நீயே பார்க்கலாமா? படத்துலலாம் ட்விஸ்ட் இல்லை, வண்டி ஸ்டாண்டில் தான் இப்போ ட்விஸ்ட்டு. குடும்பங்கள் கொண்டாடும் படமா இது? ஆமாம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ். சரி. குடும்பங்கள் கொண்டாடும் படமா? ரொம்பவே நண்பா, எல்லாருமே போங்க, ஃபேமிலியோட போங்க. சின்ன குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் செம்மையாக என்டர்டைன்மெண்ட் ஆவீங்க. ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இருக்கும் படம். ஒரு கிஸ்ஸின்னு வருது, அது எப்படி ப்ரோ குழந்தைங்க பார்க்க முடியும்? அது படம்னா எல்லாமே இருக்கும் நண்பா. படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கிறது தான் ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இது இருக்கும். தளபதி வந்து எஸ்கேக்கு ஒரு சூப்பரான ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு புரியும். நீங்கள் அதுக்கு பாருங்கள், படம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். குடும்பத்தோட வாங்க, சந்தோஷமா கொண்டாடிட்டு போங்க. நம்ம வெள்ளி விழா காண, இந்த திரைப்படத்தை காண உங்களை ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஷோ வந்து சூப்பராக நடந்துச்சு. வாணியம்பாடி தொகுதியில் இது சிவாஜி தேட்டரு. ஸோ நான் வந்து மாணவர் அணி துணை செயலாளர் கமல்.